நீங்க ஒரு மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போறதா வச்சுக்கோங்க. அங்க உங்க முன்னாடி ஒரு யானை நிக்கிறத பாக்குறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரா இருந்தாலும் ஓடதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்படி ஓடினா பயத்துல கால் தவறி கீழே விழுந்துடக்கூடும். அதுக்கு பதிலா சில நொடிகள் யானையோட ஆக்ஷனை கவனிக்கணும். பொதுவா யானைகள் தாக்குறதுக்கு முன்னாடி சில வார்னிங் சைன்ஸை கொடுக்குமா. முதல்ல அதோட காதுகளை படபடன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட தும்பிக்கையை மேல உயர்த்தி உயர்த்தி காமிக்கும். இப்படிதான் யானைகள் நம்மள முதல்ல பயமுறுத்தும். உடனே நம்ம பின்னோக்கி நகர்ந்து பொறுமையா அங்கிருந்து கிளம்பி போயிடணும். ஒருவேளை யானை அதோட காதுகளை உடம்போட சேர்த்து வச்சுட்டு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது உங்களை தாக்க போகுதுன்னு அர்த்தம். உடனே நீங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கணும். ஓடும் போது ஸ்ட்ரைட்டா ஓடாம கொஞ்சம் வளைஞ்சு வளைந்து ஓடணும். ஏன் அப்படின்னா யானைகள் மனிதனை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு அனிமல். யானைகள் 40 மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல ஓடும். ஆனா மனிதனால 12 மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல தான் ஓட முடியும். இதனால ஒருவேளை நேராக ஓடும் போது யானையால நம்மள ஈஸியா தாக்க முடியும். ஆனா சிக்ஸாக் பேட்டர்ன்ல ஓடும் போது யானை கன்ஃபியூஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அதோட பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதால அதால வளைந்து வளைந்து ஓட முடியாது. இதனால யானையோட துரத்துற ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். இந்த நேரத்துல அங்க ஏதாவது மறைவிடமோ பெரிய பாறைகளோ இருந்துச்சுன்னா அதோட பின்னாடி போய் மறைஞ்சுக்கணும். ஏன்னா யானையோட ஐசைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அதால உங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாம அமைதியாகி அங்கிருந்து போயிடும்.